வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் கடைசல் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கடைசல் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 5 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, 7 8 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, 5 பல் பூண்டு, கொஞ்சம் மல்லி இலை. ஃபர்ஸ்ட் நம்ம கத்திரிக்காயை நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் உருளைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துறோம். உருளைக்கிழங்குல தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகாயை நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கிடலாம். நெக்ஸ்ட் இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். நான் இதில் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை மேஷ் பண்ணி விட்டலாம். ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணி விட்டலாம். இல்லை நீங்கள் கரண்டி வச்சு கூட ப்ரெஸ் பண்ணி விட்டலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மேஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டலாம். கொஞ்சம் இது திக்காகட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக இந்த கன்சிஸ்டன்சி வந்து திக்கார வரைக்கும் இதை கொதிக்க விட்டுக்கலாம். அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் உளுந்து சீரகம் சேர்த்துடலாம். இப்போ உளுந்து சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் பூண்டு சேர்த்துலாம். பூண்டை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு தட்டிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டலாம். பூண்டுலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இதிலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா நீங்கள் கொஞ்சம் கொதிக்க விட்டலாம். கொஞ்சம் திக்கான ஆற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இப்போ நான் இதை மூடி வச்சு கொதிக்க விட போகிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா அந்த கன்சிஸ்டன்சியும் திக்காயிடுச்சு. இந்த மாதிரி கூட்டு மாதிரி நமக்கு வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கத்திரிக்காய் கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதம் கூட வச்சு சாப்பிடலாம். எந்த சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரசம், சாம்பார் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அதேமாதிரி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த கத்திரிக்காய் கடைசல் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டிஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின் இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிடலாம்.